இன்று சர்வதேச சிவப்பு காலணி தினமாகும். ஆமாம், இன்டர்நேஷ்னல் ரெட் ஷூ டே என்றே கூறுவார்கள். இந்த தினமானது ஒரு நோய்க்கான விழிப்புணர்வு தினம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் லைம் நோயால் பாதிக்கப்பட்டு தீடா மைட்டின் என்பவர் உயிரிழக்கின்றார். இந்த லைம் நோய் என்பது ஒரு உண்ணியினால் பரவும் ஒரு தொற்று நோயாகும். இதனை முன்னிட்டு உயிரிழந்த தீடாவின் நண்பர்களான உலகளாவிய லைம் அண்ட் இன்விசிபிள் இல்னஸ் அமைப்பின் நிறுவனர்களான கரேன் ஸ்மித் மற்றும் லிசா ஹில்டன் ஆகியோர் 2014ஆம் ஆண்டு சர்வதேச ரெட் ஷூ தினத்திற்கான யோசனையை கொண்டு வந்தனர். இது இவ்வாறு இருக்கையில் இந்த தினத்திற்கு ஏன் ரெட் ஷூ டே என்று பெயர் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், 2013ஆம் ஆண்டு லைம் நோயினால் உயிரிழந்த தீடாவிற்கு ரெட் ஷூஸ், அதாவது சிவப்பு காலணிகள் மீது அதிக ஈர்ப்பு காணப்பட்டது. இதனை அடுத்தே இவரின் நண்பர்களால் இந்த தினத்திற்கு ரெட் ஷூ என்று பெயர் வைத்தது மாத்திரமன்றி ரெட் ஷூவை இந்த தினத்திற்கான அடையாளமாகவும் அவர்கள் பிரகடனப்படுத்தினர். அதேபோன்று இந்த நாளானது கண்ணுக்கு தெரியாத நோய்கள் மற்றும் லைம் நோய் என்பவற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், அதே போன்று இந்த நோய்களினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குமே இந்த நாளானது கடைபிடிக்கப்படுகின்றது. எனவே இந்த நாளின் தீடாவின் நண்பர்கள் பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றனர். அது என்னவெனில், உங்களிடம் ஒரு சிவப்பு காலணி, அதாவது ரெட் ஷூ இருந்தால் அதை அணிந்து ஒரு புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிரிடுங்கள் என்பதனை அவர்கள் முன்வைக்கின்றனர். ஏன் அவர்கள் அவ்வாறு தெரிவிக்கின்றனர் என்றால், அந்த படத்தின் மூலம் இந்த தினம் தொடர்பிலும் இந்த தினத்தின் முக்கியத்துவம் தொடர்பிலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்பதே தீடாவின் நண்பர்களின் எதிர்பார்ப்பாகும். எனவே நம்மால் முடிந்தால் இந்த தினத்தில் ஒரு சிவப்பு காலணியை அணிந்து இந்த நோய்க்கான விழிப்புணர்வை நாமும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம்.